வணக்கம் என் தமிழ் சொந்தங்களே. சிவாய நமக. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிங்கமுனரிக்கு அருகில் இருக்கின்றது பிரான்மலை. அதன் வரலாற்று சிறப்பை பார்ப்போம். இந்த கோவிலை 3 அடுக்களாக குறிப்பிட்டுள்ளன. தரையில் இருக்கும் கோவிலே பாதாள கோவில் என்றும் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். மலைக்கு நடுவில் உள்ள கோவிலை பூலோக கோவில் என்றும், மலைக்கு மேலே இருக்கின்ற கோவிலை கைலாய கோவில் என்றும் 3 அடுக்களாக பிரிக்கின்றனர். இந்த மலைக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. அதில் சிலவற்றை பார்ப்போம். பரம்புமலை, பாரிமலை மற்றும் திருக்கொடுங்குன்றம். இதற்கு இந்த மலைக்கு பரம்புமலை என்று பெயர் வந்தது என்றால், இந்த மலையை சுற்றி 300 ஊர்களை தன்னிடத்தில் அடக்கியுள்ளது. ஆகையால் பரம்புமலை என்று பெயர் வந்தது. அடுத்ததாக இந்த மலைக்கு பாரிமலை என்று பெயர் வர காரணம், கடையேழு வள்ளல்களில் ஒருவரான முல்லைக்கு தேர் கொடுத்த வேள்பாரி மன்னன் ஆட்சி செய்த பகுதி என்பதால் இந்த மலைக்கு பாரிமலை என்று பெயர் வந்தது. அடுத்து திருக்கொடுங்குன்றம் என்று இந்த மலைக்கு பெயர் வர காரணம், இந்த மலை கோவிலில் இருக்கும் மூலவர் சிவன், அவருக்கு பெயர் திருக்கொடுங்குன்றநாதர் என்று இருப்பதால் இந்த மலைக்கு திருக்கொடுங்குன்றநாதர் என்று பெயர் வந்தது. இந்த மலையின் சிறப்பு என்னவென்றால், இந்த மலையில் இருக்கும் ஒரு மணியை அடித்தால் அதன் ஓசை இந்த மலையை சுற்றி இருக்கின்ற 40 கிலோமீட்டருக்கு கேட்கும். இந்த மலை கீழே சிவன் கோயில் இருக்கும். மலைக்கு மேலே விநாயகர் கோவிலும் முருகன் கோவிலும் இருக்கின்றன. இந்து கடவுளான முருகன் கோவில் இருக்கும் அதே இடத்தில் இஸ்லாமியருக்கு பள்ளிவாசலும் ஒரே இடத்தில் இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் ஜாதி மதம் இன வேறுபாடுகளை கடந்து நம் முன்னோர்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்திருக்கின்றனர் என்பதற்கு இதுவே சாட்சியாகும். இந்த மலையின் சிறப்பு அருமையாக இருக்கின்றது. இயற்கை வளங்களை சுற்றி சென்று வருவதற்கு அருமையான ஒரு இடமாக இருக்கின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.